கூவத்தூர் விடுதியில் தங்கியுள்ள தாங்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் யாரும் அழைத்து வைக்கப்படவில்லை என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவிக்கு அவர்கள் அளித்த நேர்காணலை பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள் மூலமாக வதந்திகளாக இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மானுடைய ஆட்சியை தமிழகத்திலே அமர வைக்க வேண்டும். அதற்கு ஒரே தகுதி படைத்தவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். ஆளுநருடைய அழைப்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் இருந்தாலும் காத்து கொண்டிருந்து சின்னம்மாவை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம். கடந்த வாரம் எனக்கு நெஞ்சு வலியாக நான் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் செக்அப் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு அட்டாக் இருந்ததுன்னு சொல்லி அங்கே போய் ஆன்ஜியோ பண்ணி பார்க்குறப்ப ஒரு 30% அடப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 30% அடப்பு மருந்து மாற்றினாலே சரிப்படுத்தலான்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னதன் பேரில் நான் ஒரு மருத்துவர்ங்கிற முறையில் எனக்கு ஒன்றும் ஆகாது, முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க, நான் முதல்ல கட்சி மீட்டிங் கலந்துக்கிட்டு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை முதல்வர்கள் ஆக்கிவிட்டு மீண்டும் மேற்கொண்டு என்னுடைய பரிசோதனைகளை மேற்கொண்டு வைத்தியம் செய்து வேண்டுகிறேன் என்று ஒரு உணர்வுபூர்வமாக வந்துள்ளேன். ஜிஹெச்சுக்கு போய் டெய்லி போய் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஃபோன்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, சில மீட்டர் கால்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமைதியான முறையில் ஒரு பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். இவங்க சொல்கிற மாதிரி சுதந்திரம் எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறதெல்லாம் பொய்யான தகவல். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நாட்டு மக்களையும் குழப்பி தானும் குழம்பி இருக்கிற ஒரே ஆள் பன்னீர்செல்வம் மட்டும்தான். மற்றபடி அத்தனை பேரும் தெளிவாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம். கட்சியை காப்பாற்றணும், ரெட்டலை காப்பாற்றணும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் உயிருக்கு உயிராக இருக்கிற சின்னம்மா அவர்களை முதலமைச்சராகிற வரைக்கும் ஓய்வு இல்லாமல் இருக்கிற ஒரே முடிவோட ஜாலியாக இருக்கும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் மிகச்சிறப்பாக எல்லாரும் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு எப்பவுமே அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் இல்லாத அளவுக்கு சின்னம்மா அவர்கள் எங்களோடு இருக்காங்க. அங்கே லேடிஸோடு உட்காந்துட்டு இருக்காங்க, வீடு வீடாக போய் பார்க்குறாங்க. புதிய அரசியல் அத்தியாயம் இன்னைக்கு உருவாயிருச்சுன்னு இன்னைக்கு எல்லாரும் நினச்சிக்கோங்க.